ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th எத்திக்ஸில் லெசன் 3 தான் பார்க்க போகிறோம். வேத கால பண்பாடு. அதாவது வேத காலத்தில் வந்து நம்மளுடைய பண்பாடு வந்து எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி தான் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து அதிகமாக வந்து என்ன குறிப்பிட்டிருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ராமாயணமும் மகாபாரதமும் பற்றி அதிகமான கருத்துக்கள் வந்து இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. அதாவது இதிகாசங்கள்னால் ராமாயணமும் மகாபாரதமும். அதுக்கப்புறம் வந்து நிறைய புராணங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதிகாச கால பண்பாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின்வேத காலத்திற்கு பிறகு ஆரியர்களின் வாழ்வியலை படம் பிடித்து காட்டுவது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட இதிகாசங்களான ராமாயணமும் மகாபாரதமும் குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து எதில் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சமஸ்கிருத மொழியில் தான் ராமாயணமும் மகாபாரதமும் எழுதியிருக்காங்க. எப்போ அப்படின்னா பின்வேத காலத்திற்கு பிறகு ஆரியர்களுடைய வாழ்வை படம் பிடித்து காட்டுவது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட இதிகாசங்களான ராமாயணமும் மகாபாரதமும் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின கருத்துக்கள் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கீழே வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ராமாயணம் வால்மீகி என்பவராலும் மகாபாரதம் வேதவியாசர் என்பவராலும் இயற்றப்பட்டன. ராமாயணத்தை எழுதினது யார்? வால்மீகி. மகாபாரதத்தை எழுதினது யார்? வேதவியாசர். இது வந்து எந்த காலத்தில் எழுதப்பட்டுச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா கிமு 500க்கும் கிமு 200க்கும் இடையில் தோன்றியிருக்கக்கூடும் என யார் கணிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா மெக்டொனால்டு வந்து குறிப்பிட்டிருக்காரு. மகாபாரதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆரியர்களுக்கு இடையிலான பூசல்களை விவரிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ராமாயணம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமனுக்கும் மிகச்சிறந்த சிவபக்தனான ராவணனுக்கும் இடையேயான போர்களும் போராட்டங்களும் முக்கியத்துவம் பெறுகின்றன. ராமாயணம்னு எடுத்துக்கிட்டாலே ராமர், சீதை, ராவணன் அவங்கள பற்றி முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து இவங்க தான். அந்த ராமருக்கும் ராவணனுக்கும் எப்படிலாம் போர்கள் நடந்துச்சு, ராமன் யார், ராவணன் யார், இதை பற்றிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அயோத்தி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சரையு நதிக்கரையில் தான் இருக்குது. இந்த அயோத்தி தான் வந்து கோசல நாட்டின் தலைநகர். கோசல நாட்டின் தலைநகர் என்னன்னு கேட்டாங்கன்னா அயோத்தி தான். அதாவது ராமருடைய நாடு, ராமர் ஆட்சி செய்த பகுதி. அயோத்தியை ஆட்சி செய்த தசரதனுக்கு 3 மனைவியர். தசரதன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ராமருடைய அப்பா. அந்த ராமருடைய அப்பாவுக்கு 3 மனைவியர் இருந்திருக்காங்க. கோசலை, சுபத்ரை, கைகேயி. இந்த 3 பேர் தான் வந்து தசரதனுடைய மனைவிகள். அதில் கைகேயி வந்து தன் மகன் பரதன் நாடாளுறதுக்கு விரும்பி தசரதன் வந்து வரம் கொடுத்துருப்பாரு கைகேயிக்கு. அதை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ராமனை வந்து காட்டுக்கு அனுப்பிட்டு பரதன் வந்து முடிசூட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாள். அதை தான் குறிப்பிட்டிருக்காங்க. கைகேயி வந்து தன் மகன் பரதன் நாடாள விரும்பி தசரதன் தனக்கு கொடுத்த வாக்குறுதியை தக்க நேரத்தில் பயன்படுத்தி பரதன் முடிசூடப்பட காரணமானாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராமன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ராமர் வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா சீத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சீத்தை யாருங்கிறத இப்போ பார்க்கலாம். ராமன் வந்து மிதிலையின் மன்னன் ஜனகரின் மகளான சீதையை சிவதனுசு என்ற வில்லுடைக்கும் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றதால் திருமணம் செய்து கொண்டார். அவர் பங்கேற்ற போட்டி பேர் என்னன்னு கேட்பாங்க, சிவதனுசு. அது என்ன போட்டி அப்படின்னா வில்லை உடைக்கக்கூடிய போட்டி. அந்த போட்டியில் ராமர் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றதுனால மிதிலையுடைய மன்னர் வந்து ஜனகர் வந்து அவங்களுடைய மகளான சீதையை வந்து திருமணம் பண்ணி கொடுக்காங்க. சீதை வந்து மகாவிஷ்ணுவின் மனைவி, மகாலட்சுமியின் அவதாரமாக போற்றப்படுகிறார். மகாலட்சுமியுடைய அவதாரம் தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சீதா. ராமன், சீதை மற்றும் லட்சுமணன் ஆகியோர் 14 ஆண்டுகள் வந்து வனவாசம் மேற்கொள்கின்றனர். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா கைகேயி வந்து தசரதன் கிட்ட வரம் பெற்று அந்த வரத்தை வந்து கரெக்டான டைமில் வந்து யூஸ் பண்ணி ராமரை வந்து காட்டுக்கு போக அனுப்பி வைக்க சொல்லுவாள். அடுத்து ராவணனின் தங்கை சூர்பனகை வந்து ராமன் மீது கொண்ட காதலால் சீதையை ராவணன் வந்து கவர்ந்து சென்றான். அதாவது ராவணனுடைய தங்கையான சூர்பனகை வந்து ராமன் மீது விருப்பம் கொண்டு அவங்க அண்ணா கிட்ட வந்து சொல்லுவாள்,
அதனால் வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ராவணன் வந்து சீதையை போய் கடத்திட்டு போயிடுவாங்க. சூர்பனகையின் மூக்கினை லட்சுமண் வந்து அறுத்ததாக கூறப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. சீதையை மீட்கிறதுக்கு கிட்கிந்தையின் அரசனான வாலியின் சகோதரன் சுக்ரீவன், வாயு அஞ்சனை தம்பதிகளின் மகனான அனுமன் வந்து உதவியாக இருக்காங்க. அவங்க சீதையை மீட்கிறதுக்கு உதவியாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அனுமன். சீதை வந்து இலங்கையில் ராவணனின் காவலில் அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டதை அனுமன் கண்டறிந்து ராவணனின் அவைக்கே சென்று அவனை எச்சரித்து விட்டு சீதை இருக்கும் இடத்தை ராமர்கிட்ட போய் குறிப்பிடுவாங்க. அவங்க வந்து இலங்கையில் அசோகவனத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? அனுமர் வந்து சொல்லுவாருன்னு பார்த்தோன்னா ராமர்கிட்ட போய் சொல்லுவார். ராவணனுடைய தகாத செயலை வெறுத்து அவரின் தம்பி வீடணன் வந்து ராமர்கிட்டயே போய் சேர்ந்துக்கிடுவாங்க. ராவணனுடைய தம்பியான வீடணன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ வந்து தவறு செய்கிற, அதனால நான் அவன் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர்கிட்டயே போயிடுவார். அதன்பின் ராமனுடைய படை வந்து இலங்கைக்கு சென்று ராவணனை போரில் வென்று தன் மனைவி சீதையை மீட்டதாக ராமாயணம் கூறுகிறது. அப்புறம் அனுமன் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க சீதையை மீட்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ராவணனுடைய தம்பியான விபீடனனே யாருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ராமனுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து போர் புரிஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீதையை வந்து மீட்கிறாங்க. இதிலேருந்து என்ன குறிப்பிடுதாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ராமாயணம் கூறும் வாழ்வியல் மற்றும் பண்பாட்டு நெறிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரச குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எளிய வாழ்க்கை வாழ்ந்ததாக குறிப்பிடுறாங்க. எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் பணிவு கொள்ளுதல் அவசியம், அதுவே மேன்மையை தரும் என்ற வாழ்வியல் பண்பாட்டு நிறையை ராமாயணம் உணர்த்துகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ராமன் வந்து அரச குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு வந்து எங்கே போனார்? காட்டுக்கு வனவாசம் 14 வருஷம் போனாங்க இல்லையா? அங்கே வந்து ரொம்ப எளிய வாழ்க்கையை தான் வாழ்ந்ததாக குறிப்பிடுறாங்க. எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் பணிவு கொள்ளுதல் அவசியம் அதுதான் மேன்மையை தரும்ங்கிற வந்து கருத்து வந்து ராமாயணம் உணர்த்துறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், தன் குலகுருவான வசிஷ்டர் மற்றும் தன் வாழ்வின் குருவான விஸ்வாமித்ரர் ஆகியோரிடம் ராமன் கற்றுக்கொண்ட விதம், ஆசிரியர் மாணவர் உறவு முறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணமாக திகழ்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து தசரதன் வந்து ராமனை வனவாசம் செய் என உத்தரவிட்டதும் மறுபேதும் தெரிவிக்காமல் சென்ற நிகழ்வு. தந்தையின் வாக்கிற்கு மகன் வந்து எப்படி கட்டுப்படணும் அப்படிங்கிறத வந்து தெரிவிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய தந்தை பேச்சுக்கு மறுபேச்சு பேசாமல் அவர் வந்து வனவாசம் சென்றதுனால ஒரு தந்தை மகனுக்கு உண்டான அந்த உறவு, அப்புறம் வந்து மகன் வந்து தந்தைக்கு எந்த அளவு மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த கதை வந்து தெரிவிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ராமன் பரதனுக்கு அரசாட்சியை விட்டு கொடுத்த செயல் சகோதர பாசத்தையும் பதவிக்காக சண்டையிட்டு நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடாது என்ற உயர்ந்த நெறியை கூறுகிறது. நீ கைகையை வந்து நீ காட்டுக்கு போ, அப்போ தான் வந்து பரதன் வந்து முடிசூட்ட முடியும்னு சொன்னதும் அந்த பதவிக்காக சண்டை போடாமல் எதுவுமே பேசாமல் அவர் பாட்டு வனவாசம் சென்றுவார். அது வந்து சகோதர பாசத்தையும் அவர் பதவிக்காக சண்டை போடாமல் இருந்ததையும் குறிப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், தனக்கு கிடைத்த அரச பதவிக்குரிய அரியணையில் தான் அமராமல் ராமனின் பாதுகையை, அதாவது காலனி, அதன் மேல் வைத்து அரசாட்சி செய்த பரதனின் செயல் ஒரு பதவி ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் தான் வழங்க வேண்டும்ங்கிற ஒரு சிறப்பான செயலை வந்து குறிப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பரதனுக்கு அரச பதவியே கிடைச்சாலும் அது வந்து தகுதியானவருக்கு தான் கிடைக்கணும், ஒருத்தங்களை வந்து ஏமாற்றி நம்ம வாங்கக்கூடாது, எனக்கு இந்த பதவி வேண்டான்னு வந்து பரதன் சொன்னதை வந்து குறிப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து லட்சுமணன் சீதையை தாயாகவே பாவித்தான். இதிலிருந்து பெண்களை தாயாக மதித்து போற்ற வேண்டும்ங்கிற கருத்து வந்து வெளிப்படையாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது தன்னுடைய அண்ணியாக இருந்தாலுமே அவங்கள தான் தாயாக ஏற்றுக்கிட்டதா வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்கள், அசோகவனத்தில் சீதையிடம் தான் ராமனின் தூதன் என்பதை நிரூபிக்க தன் மார்பை பிளந்து மனதில் ராமனை பூஜித்த அனுமனின் செயல் கடவுள் மீது பக்தன் கொண்டிருக்கும் உண்மையான அன்பும் பக்தியும் வீடு பேச்சிற்கு வழி அப்படிங்கிற நெறி வந்து தெரிகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது அசோகவனத்தில் இருக்கக்கூடிய சீதை கிட்ட
அனுமன் வந்து தான் வந்து ஒரு ராமனுடைய தூதர் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காண்டி அவருடைய மார்பையே பிளந்து மார்பு பிளக்கும்போது ராமருடைய உருவம் வந்து அவருடைய மார்பில் தெரியும். அது வந்து எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கடவுள் மீது பக்தன் கொண்டிருக்கும் உண்மையான அன்பையும் பக்தியையும் குறிப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ராவணன் வந்து பிறர் மனைவியை நேசித்து அவனும் அவன் வம்சமும் அழிந்ததிலிருந்து பிறர் மனைவியை நேசிப்பவருக்கு அழிவே கூடும் அப்படிங்கிற நெறியை வந்து குறிப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ராவணன் வந்து பிறர் மனைவி, அதாவது ராமருடைய மனைவியை நேசித்ததால தான் அவரும் அவருடைய குடும்பமே வந்து இல்லாமல் போயிடும் இல்லையா, அதை தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய வம்சமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 14 ஆண்டுகள் வனவாசம் முடிந்து அயோத்திக்கு திரும்பிய ராமனை பரதன் வரவேற்றிய நிகழ்வு பதவி ஆசை தனக்கில்லை என்பதையும் எந்த பதவியும் யாருக்கும் நிலையானதல்ல அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 14 வருஷம் வனவாசம் முடிஞ்சு அயோத்திக்கு ராமர் வரும்போது பரதன் வந்து அவரை வந்து வரவேற்பாங்க. அது பரதனுக்கு வந்து அந்த பதவி மேலே ஆசை இல்லை அப்படிங்கிறத வந்து இது குறிப்பிடுறதா சொல்கிறாங்க. சகோதர பாசம்தான் முக்கியம், பதவி வந்து முக்கியம் இல்லை, பதவி வந்து யாருக்கும் நிலையானதல்ல அப்படிங்கிறத குறிப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், சீதையை ராவணன் சிறை வைத்தவுடன் மனைவி மண்டோதரி கணவனுக்கு அறிவுரை வழங்கியது தவறு செய்யும் கணவனை திருத்த வேண்டியது மனைவியின் கடமை அப்படிங்கிற வாழ்வியல் நெறின்னு சொல்லுறாங்க. சீதையை வந்து ராவணன் சிறை வைத்தவுடன் சீதையை வந்து ராவணன் வந்து கடத்திட்டு வந்து சிறை வைத்தவுடன் ராவணனுடைய மனைவி வந்து நீங்கள் செய்கிறது தவறு அப்படின்னு சுட்டி காட்டுவாங்க. அதைத்தான் வந்து இது குறிப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. தவறு செய்யும் கணவனை வந்து திருத்தக்கூடியது அந்த மனைவியினுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், மகாபாரதம். வேதங்களில் காணப்படும் கருத்துக்கள் யாவும் மகாபாரதத்தில் இடம்பெற்றிருப்பது இதன் சிறப்பு. மகாபாரதத்தை எழுதினது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வேதவியாசர் தான் எழுதியிருப்பாங்க. பாண்டவர்கள் 5 பேருக்கும் கௌரவர்கள் 100 பேருக்கும் இடையேயான போராட்டத்தை தான் இது விளக்குறதா சொல்லியிருக்காங்க. பஞ்ச பாண்டவர்கள் யாரெல்லான்னு பார்த்தோம் அப்படின்னா தருமன், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இவங்க 5 பேர் தான் வந்து யாருன்னு பார்த்தோன்னா பஞ்ச பாண்டவர்கள். கௌரவர்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா துச்சாதனன், துரியோதனன் உள்ளிட்ட 100 பேர்களை தான் யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கௌரவர்கள்னு சொல்கிறாங்க. பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவரான தர்மன் வந்து சகுனியுடன் சூதாடி தோற்று செல்வங்களையும் தன் மனைவி பாஞ்சாலியையும் வந்து இழந்துருவார். சூதாடி ஒவ்வொருத்தரையாக வச்சு சூதாடும்போது அவங்களுடைய செல்வங்களை வந்து இழந்துருவாங்க. கடைசியாக வந்து அவருடைய மனைவியும் வைத்து சூதாடி இழந்துருவார். அதை தான் வந்து குறிப்பிடுது. துரியோதனின் சொல் கேட்டு துச்சாதனன் வந்து பாஞ்சாலியை சபையிலே வந்து துகிலுரித்தான். துரியோதனனுடைய சொல் கேட்டு துச்சாதனன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா பாஞ்சாலியுடைய சாரியை வந்து கழட்டிடுவாங்க. அப்படி கலத்தும் போது வந்து பாஞ்சாலி வந்து தன் மானம் காக்கிறதுக்கு வந்து யாரை கூப்பிடுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கடவுளான கண்ணனை வந்து அழைப்பாங்க. அவங்க அழைச்ச உடனே வந்து கண்ணன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துச்சாதனன் வந்து அவளது ஆடைகளை களைய தொடர்ந்து அவ்வாடை நீளமாக்கி கொண்டே போனதால் துச்சாதனன் வந்து அவருக்கு முடியாமல் சோர்வடைகிறாரு. அதாவது அவங்க சாரியில் கை வச்ச உடனே என்ன ஆகும்னு பார்த்தோன்னா அவரை இழுக்க மறுபடி அவங்களுடைய அந்த சாரி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து கழட்ட முடியாது. அந்த மாதிரி கண்ணன் வந்து பண்ணிடுவார். அதை தான் குறிப்பிட்டிருக்காங்க. பாஞ்சாலியை அவமானப்படுத்திய கௌரவர்களை பாண்டவர்கள் 5 கண்ணன் அருளோடு குருஷேத்திர போரில் பழிவாங்கிய நிகழ்வை மகாபாரதம் வந்து குறிப்பிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதாவது பாஞ்சாலியை அவமானப்படுத்திய கௌரவர்களை பாண்டவர்கள் 5 பேரும் கண்ணனுடைய அருளோடு குருஷேத்திர போரில் பழிவாங்கிய வந்து அவங்கள வந்து பழி வாங்கிடுவாங்க. அந்த நிகழ்வை தான் மகாபாரதம் கூறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மகாபாரதம் வந்து மொத்தம் 18 பருவங்கள் 1,00,000 செய்யுள்கள் கொண்ட மிகப்பெரிய நூலாகும் சொல்லியிருக்காங்க. மகாபாரதம்ங்கிறது 18 பருவங்கள் 1,00,000 செய்யுள்கள் கொண்ட மிகப்பெரிய நூலுன்னு சொல்லியிருக்காங்க. சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட இந்நூலை தழுவி தமிழில் வில்லிபுத்தூரர் வந்து வில்லி பாரதம்ங்கிற பெயரில் எழுதியிருக்காரு. பாஞ்சாலியின் கதாபாத்திரத்தை மையமாக வைத்து இந்த பாஞ்சாலியுடைய கதாபாத்திரத்தை
மையமாக வைத்து தான் பாரதியார் வந்து பாஞ்சாலி சபதம்ங்கிற நூலை வந்து எழுதியிருக்காங்க. மகாபாரதத்தை மையமாக வைத்து தான் ராஜாஜி வந்து வியாசர் விருது அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து மகாபாரதம் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் பாருங்கள். அரசனிடம் நற்பண்பு இல்லை என்றால் அவனும் கெட்டு அவனது நாடும் கெட்டலியும் என்பதற்கு தருமன் சூதாடி நாட்டை இழந்ததை குறிப்பிடுது. அதாவது அரசன்கிட்ட சூதாடுறது வந்து தவறான விஷயம் இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. அவங்கக்கிட்ட நற்பண்பு இல்லை, சூதாடுறது தவறு. அந்த மாதிரி அரசர்கிட்ட நற்பண்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா அவனும் கெட்டு அவனது நாடும் கெட்டலியுங்கிறதுக்கு தர்மனுடைய செயலை எடுத்துக்காட்டாக குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து உடல் வலிமையை மட்டும் வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சிறந்த சிந்தனையுடன் கூடிய மன வலிமை அவசியம் என்று பீமனின் வாழ்க்கையை மற்றவருக்கு ஒரு வாழ்க்கை நெறியாக மகாபாரதம் கூறுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள். சூரியன் குந்தி தேவி தம்பதியின் மகனாக பிறந்து அவர்களாலேயே புறக்கணிக்கப்பட்டு தேரோட்டி ஒருவரால் வளர்க்கப்பட்ட கர்ணன் வந்து மிகச்சிறந்த வீரரும் கொடைவள்ளலும் ஆவார். தம் திறமையால் துரியோதனின் ஆதரவை பெற்று அங்க நாட்டு மன்னராக்கப்பட்டார். துரியோதனன் வந்து தீயவனாகவே இருந்தாலும் செஞ்சோற்று கடனை தீர்க்க குருஷேத்திர போரில் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதாவது குருஷேத்திர போர் வந்து யாரை எதிர்த்து நடக்கும்னா அர்ஜுனனை எதிர்த்து நடைபெற்ற போரில் கர்ணன் வந்து வீரமரணம் அடைந்தார். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தன் நற்குணம் கொடைத்திறனை வந்து நல்லவர் முன்னேற்றத்திற்கு தான் பயன்படுத்தணும், தீயவங்கக்கிட்ட வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தீயோர்களிடத்தில் நற்பண்புடையவர்களுடைய செயல் வந்து விழலுக்கு இறைத்த நீர் போல் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அப்புறம் வந்து பாருங்கள், பீஷ்மர், துரோணர் இதெல்லாம் வந்து இவங்க 2 பேரும் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிக சிறந்த ஆசிரியர்கள். ஆனால் துச்சோதனன் வந்து பாஞ்சாலியின் துகிலுரித்த போது அவனை தடுக்காமல், ஆசிரியராக இருந்தால் என்ன பண்ணணும், தவறு செஞ்சால் வந்து கண்டிக்கணும். ஆனால் துச்சோதனை வந்து கண்டிக்காமல் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பீஷ்மரும் துரோணரும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததால் துரியோதனனுக்கு உதவியதாலும் குருஷேத்திர போரில் அர்ஜுனனால் பீஷ்மர் வந்து தோற்கடிக்கப்பட்டார். ஓர் ஆசான் வந்து தனக்கு தெரிந்த கலையை தீயவருக்கு பயன்படுத்தியதன் விளைவை பீஷ்மர் வந்து அனுபவித்ததாக சொல்கிறாங்க. அடுத்து வந்து துரோணாச்சாரியார் வந்து போரில் அர்ஜுனனுக்கு உதவி செய்து வெற்றி பெற செய்தார். இதிலிருந்து தலை சிறந்த குருவால் எத்தனை மாணவர்களையும் நற்பண்புடையவர்களாக மாற்ற முடியுங்கிற கருத்து வந்து வெளிப்படுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து விதுர நீதினா என்னன்னு பாருங்கள். தன் சகோதரர் திருதராட்டினருக்கு விதுரன் கூறிய அறிவுரைகளுடைய தொகுப்பு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விதுர நீதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சகுனி வந்து தன்னுடைய சூழ்ச்சியால் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே போர் ஏற்படுத்திய செயலால் தானே வந்து அழிந்தான். இதன் மூலம் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லுங்கிற கருத்து வந்து வெளிப்படுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பகவத்கீதை பாருங்கள். அர்ஜுனனுக்கு கண்ணன் கூறிய அறிவுரைகளின் தொகுப்பு இதுதான் வந்து இந்துக்களின் ஒப்பற்ற புனித நூல்னு சொல்கிறாங்க. பகவத்கீதை வந்து அர்ஜுனனுக்கு கண்ணன் கூறிய அறிவுரைகளுடைய தொகுப்பாக தான் பார்க்கப்படுது. இதுதான் வந்து இந்துக்களின் ஒப்பற்ற புனித நூலாக பார்க்கப்படுது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத என்ற கருத்து வாழ்வியல் நெறியை மகாபாரதம் வெளிப்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. பிறர் போற்றும்போது மகிழ்ச்சியும் பிறர் தூற்றும்போது வருத்தமும் அடையாமல் யார் இருக்காங்களோ அவங்களே பண்டிதர்கள்லாம் ஆசிரியர்கள், படித்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடங்கி போன பகையை தூண்டி வளர்க்கக்கூடாது. அதிகம் பேசுபவரால் பொருட்செறிவுடனும் புதுமையுடனும் பேச முடியாது. பானங்களால் பட்ட புண் ஆறிவிடும், ஆனால் கொடிய வார்த்தையால் சொல்லப்பட்ட சிந்தனையான புண் எப்போதும் மாறாது. இதெல்லாம் வந்து இதனுடைய கருத்து. அதிக அகந்தை, அதிக கோபம் ஆகியவை பெருங்குற்றமாகும். இது போன்ற அறிவுரைகள் மகாபாரதத்தில் விதுர நீதியாக இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இதிகாச கால பண்பாடு. இப்போ நமக்கு பார்க்க போகிறது வந்து புராண கால பண்பாடு. புராண கால பண்பாட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். காப்பியங்களுக்கு பின் இந்தியாவின் பண்பாட்டை சிறப்படைய செய்தவை வந்து புராணங்கள் தான் சொல்லுவாங்க. காப்பியங்களுக்கு பின்னாடி இந்தியாவினுடைய பண்பாட்டை வந்து சிறப்படைய செய்தவை எது? புராணங்கள் வந்து உபநிடதங்களைப் போலவே பழமையானது என்று கூறப்படுகிறது. புராணங்கள் வந்து உபநிடதங்களைப் போலவே மிக பழமையானது அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுறதா சொல்லியிருக்காங்க. புராணம்ங்கிறதுக்கு சொல் விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புராணம்ங்கிறது ஒரு சமஸ்கிருத மொழி.
இதுக்கு வந்து பொருள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பழைமை அப்படின்னு சொல்லிட்டு பொருள். புராணங்கள் எழுதப்பட்ட காலம் பாருங்கள், கிபி 300லேருந்து கிபி 1000க்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ் சர்மா வந்து குறிப்பிட்றதா சொல்லியிருக்காங்க. புராணங்கள் வந்து கிபி 300 to 1000க்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்எஸ் சர்மா வந்து குறிப்பிட்றாங்க. அப்புறம் புராணங்களில் தோராயமாக புராணங்களுடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா 4 to 6 கிபி 4 to 6ன்னு சொல்கிறாங்க. இதில் இந்த புராணங்கள்லேயே ரொம்ப முக்கியமான புராணமாக பார்க்கப்படுறது என்னன்னு பார்த்தோம்னா இந்த வாயு புராணம் தான். வாயு புராணம் தான் புராணங்களில் மிகவும் பழமையானதாக பார்க்கப்படுது. புராணங்கள் எழுதப்பட்டதன் நோக்கம் என்னன்னு பாருங்கள். மனித வாழ்வியலில் தத்துவ உண்மைகள் பாமர மக்களும் புரிந்து கொள்ள, அதாவது மனித வாழ்வியலில் உள்ள தத்துவ உண்மைகளை பாமர மக்கள் வந்து புரிந்து கொள்ள, அதாவது ஏழை மக்கள் வந்து புரிந்து கொள்ள கடினமாக இருந்ததால் அவை பாமரர்களையும் எளிமையாக சென்றடையும் வகையில் நீதி கதைகள் வடிவில் வந்து தொகுக்கப்பட்டன. இக்கருத்துக்களே உண்மையை வெளிக்கொணர்தல் என்ற அடிப்படையில் புராணங்களாக தொகுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. புராணத்திற்குரிய பண்புகள் வந்து 5 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அக்கால சம்பவங்களை வந்து வரலாறுனும், படைப்பை வந்து அண்ட படைப்பியல்னும், உலக படைப்பின் விரிவும் ஒழுக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட படைப்பிற்கு கீழுள்ள படைப்புனும், அப்புறம் சூரியகுல சந்திரகுல அரசர்களின் வம்ச விளக்கத்தை வந்து அரச பரம்பரைகளின் பட்டியல்னு சொல்லிட்டு, அப்புறம் ஆதி வம்சாவளி பரம்பரை வம்சாவளி இப்படின்னு சொல்லிட்டு 5 வகையாக வந்து பிரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. புராணங்களின் எண்ணிக்கையும் எழுதியவரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேதவியாசர், சுத புராணிகர், இந்த 2 பேரும் தான் வந்து எழுதியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வேதவியாசர் வந்து புராண கதைகளை தொகுத்தார் என்றும் புராணங்களை எழுதியவரும் இவரே என்ற கருத்தும் நிகழ்வுகிறது. அதாவது வேதவியாசர் தான் புராண கதைகளை தொகுத்தார் என்றும் புராணங்களை எழுதியவரும் இவரே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புராணங்களை எழுதுறதும் தொகுத்ததும் யார் தான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேதவியாசர் தான் குறிப்பிடுறாங்க. அவர் வந்து எழுதிய மற்றும் தொகுத்த புராணங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சுத புராணிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. புராணங்களின் தொகுப்பை உலகிற்கு தெளிவுபடுத்தியவர் யார் அப்படின்னா சுத புராணிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் புராணங்களின் வகைகள் பாருங்கள். மும்மூர்த்தியின் அடிப்படையில் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிவபுராணம், விஷ்ணு புராணம், பிரம்ம புராணம் அப்படின்னு சொல்லிட்டு 3 புராணங்களாக வந்து பிரிச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து அக்னி மற்றும் சூரியனை மட்டும் ஆட் பண்ணி டோட்டலாக வந்து 18 புராணங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சிவபுராணத்தில் 10 புராணமும், விஷ்ணு புராணத்தில் 4 புராணமும், பிரம்ம புராணத்தில் 2 புராணமும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் அக்னி மற்றும் சூரியனில் தலா ஒவ்வொரு புராணமும் மொத்தம் வந்து 18 புராணங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சிவபுராணங்கள் 10 கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிவபுராணங்கள்லாம் சிவபெருமானின் பெருமையை கூறுறது தான் சிவபுராணம். இந்த சிவபுராணத்தை தான் வாயு புராணம் சொல்கிறாங்க. புராணங்களில் மிகவும் பழமையானது வந்து இந்த வாயு புராணம் தான். அடுத்து வந்து பவிஷ்ய புராணம், மார்க்கண்டேய புராணம், லிங்க புராணம், வராக புராணம், மத்ஸ்ய புராணம், ஸ்கந்த புராணம், கூர்ம புராணம், வாமன புராணம், பிரம்மாண்ட புராணம் சொல்லிட்டு புராணங்களை வந்து 10 வகைகளாக சிவபுராணங்களை பிரிச்சிருக்காங்க. அடுத்து திருமாலின் பெருமைகளை கூறும் 4 புராணங்களை தான் விஷ்ணு புராணங்கள். சிவனுடைய பெருமைகளை கூறுறது சிவபுராணம், மொத்தம் 10 இருக்குது. விஷ்ணு புராணம் வந்து 4 இருக்குது. இது வந்து திருமாலின் பெருமைகளை கூறும் புராணங்களை தான் விஷ்ணு புராணங்கள்னு சொல்கிறோம். வைணவம் எனப்படும் விஷ்ணு புராணம், பாகவதம் எனப்படும் பாகவத புராணம், நாரதியம் எனப்படும் நாரத புராணம், காருடம் எனப்படும் கருட புராணம் சொல்லிட்டு 4 புராணங்கள் விஷ்ணு புராணங்கள் இருக்குது. விஷ்ணு புராணம், பாகவத புராணம், நாரத புராணம், கருட புராணம் சொல்லிட்டு 4 புராணங்கள் இருக்குது. அடுத்து வந்து பிரம்ம புராணங்கள், பிரம்மாவின் பெருமையை கூறக்கூடிய புராணங்கள் பிரம்ம புராணங்கள். இது வந்து 2 வகைப்படும். ஒன்று பிரம்மம் எனப்படும் பிரம்ம புராணம், பதுமம் எனப்படும் பத்ம புராணம். அதுக்கப்புறம் அக்னியின் பெருமை கூறும் ஆக்னேயம் எனப்படும் அக்னி புராணமும், சூரியனின் பெருமையை கூறும் பிரம்மவர்த்த புராணமும் ஆக மொத்தம் 18 புராணம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து தமிழ் புராணங்கள் பாருங்கள். பிற்காலத்தில் தான் தமிழில் வந்து பிற்காலத்தில் தமிழில் தோன்றிய புராணங்களை தான் தமிழ் புராணங்கள் சொல்கிறோம். சிவபெருமான் வந்து மனித உருவில் தோன்றி சிவனடியார்களுக்கு தீட்சை அளித்தும் துயரங்களை போக்கவும் செய்தார். அவரது இச்செயல்களை திருவிளையாடல் எனவும் இவற்றை இனிய தமிழில் 4 புராணங்களாக சுவாமி சிவானந்தர் கூறுகிறதா சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன புராணங்கள் பார்த்தோம் அப்படின்னா சிவபுராணம், பெரிய புராணம், சிவபாக்கிய பராக்கிரமம், திருவிளையாடல் புராணம் சொல்லிட்டு 4 புராணங்களாக வந்து
சிவானந்தர் வந்து கூறுறாங்க. 14 புராணங்களே மகாபுராணங்கள் என்றும் இவற்றை தவிர 18 புராணங்கள் உப புராணங்கள்னும் குறிப்பிடுறாங்க. இதில் என்னென்ன புராணங்கள் இருக்குது பாருங்கள். சூரிய புராணம், கல்கி புராணம், துர்வாச புராணம், கபில புராணம், நந்திகேஸ்வர புராணம், பசுபதி புராணம், கணேச புராணம், சனத்குமார புராணம், வாசிஷ்ட புராணம், பராசர புராணம், பிருகத்தர்ம புராணம், மானவ புராணம், காளிகா புராணம், நரசிம்ம புராணம், பார்கவ புராணம், கம்ப புராணம், பராண புராணம், முக்தலா புராணம் சொல்லிட்டு 18 புராணம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. புராணங்களுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா, புராண இலக்கியமானது ஆழ்ந்த இந்து சமய கருத்துக்களை கொண்டதாகவும் பருப்பொருள் தத்துவமாகவும் அறிவியலாகவும் போற்றப்படுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமயம், தத்துவம், அறிவியல் இவை சம்பந்தமாக வெளியிடப்பட்ட பழங்கால மக்களின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளையும் அவற்றில் புரியாத கடினமான கருத்துக்களையும் மிகச் சுவையாக உவமான உவமயங்களின் மூலம் விளக்கி மக்களின் மனதில் பதிய செய்வது தான் புராணங்களுடைய முக்கிய நோக்கமாக சொல்கிறாங்க. வேத கட்டளைகளான உண்மை பேசு, அதாவது சத்தியம் வத, தர்மம் செய், தர்மம் சர போன்ற நீதி கதைகள் மூலம் விலக்கி கடைபிடிக்க செய்தனன்னு சொல்லியிருக்காங்க. புராணங்களுடைய இன்றியமையாமை கொடுத்துருக்காங்க பாருங்கள். புராணங்கள் வாழ்வின் பல்வேறு நிலைகளில் மக்களுக்கு பயன்படும் அரிய உண்மைகளை எளிமையாக ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் கூறியுள்ளன. புராணங்களில் குறிப்பிடப்படும் தெய்வங்கள் அவற்றின் அவதாரங்கள் மூலம் நிகழ்த்திய அருஞ்செயல்களை கூறுகின்றன. அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவற்றை பற்றி தெளிவான கருத்துக்களை தருகின்றன. படைப்பு அனுபூதி நெறி விஷ்ணு புராணத்தில் கூறப்படும் பரமாத்மாவிற்கு மேலானது எதுவும் இல்லை என்ற உயரிய கருத்துக்கள் புராணங்களில் இடம்பெற்றுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானதெல்லாம் இல்லை. இவ்வளோதான் வந்து புராணங்கள் பற்றி நம்ம பார்க்க வேண்டியது. நெக்ஸ்ட் லெசன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.